எப்படியாவது பெண்களை வச்சு முட்டு கொடுக்கலாம், பெண்களை வச்சு விஜயை வந்து ஓரங்கட்டிடலாம், பெண்களை வச்சு அவதூறு பரப்பி விஜய் ஒரு பெண்களுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு திட்டங்களை வந்து திமுக தொடர்ந்து விஜய் மேலே அவதூறை பரப்பிந்தாங்குது. இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்கும் வகையில் தான் நேற்று சென்னையில் ஒரு கார் வந்து விஜயோட கார் வந்து போயிட்டுருக்கு. போயினே இருக்குது. முன்னாடி வந்து ஒரு பெண்மணி போயிட்டுருக்கு. சைட்லேருந்து ஒருத்தன் யாருன்னா திமுகவோட கொத்தடிமை. அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா தெரியுது வண்டியோட டூம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவோட கொத்தடிமையோட ஸ்டிக்கர் வச்சுருக்குறான். அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை பேர் உயிரை தான் வாங்குவானோ அப்படின்னு அந்த திமுகவோட கொத்தடிமை சொன்ன உடனே அந்த பெண் வந்து டேய் நில்றான்னுது. நில்றா டேய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு நில்றான்னு சொல்லுது. அவன் தெரிச்சு ஓடுறான் திருட்டு பையன் மாதிரி. அதாவது நீ சொன்ன மயிரை நிற்க வேண்டியதுதான் அந்த பொண்ணுக்கிட்ட. இந்த மாதிரியான பெண்கள் ஒரு 4 பேர் இருந்தால் போதியும், கொத்தடிமைகள்லாம் தெருக்கி விட்டுரும். அது மாதிரி தான் நேற்று நடந்த சம்பவம் அப்படி இருக்குது. இது போன்றதா விஜயை வச்சு எப்படியாவது முட்டு கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த விஷயத்துக்கு விஜய் தான் காரணமா. சரி ஓகேப்பா, ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் ஒரு மீட்டிங் நடத்துகிறார். அந்த மீட்டிங் நடந்துனுக்கும் போது சீசா ஓடலாம், அதாவது சோடா பாட்டிலாம் உடச்சி தூளாக போட்டது யார்? அதுவும் டிவிகேக்காரங்க. இவங்களே போடுவாங்களாம், இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம். கேட்டாக்கா திமுகன்னு சொல்லுவாங்களாம். ஏன்டா டேய், சேகர் பாபோட சிட்டுக்குருவின்னு அதுக்கப்புறம் அந்த பசங்க யார் என்னன்றத டீட்டெயிலோட அதுக்கப்புறம் டிவிகே வாரியர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. அது யாரோட பார்த்தீங்கன்னா திமுகவோட சிட்டுக்குருவிகள், சேகர் பாபுடைய செல்லப்பிள்ளைகள். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஊக்குவிக்கும் வகையில் தான் இது பண்ணியிருக்காங்க. இது எங்கே போலீஸார் கூட பார்த்தீங்கன்னாக்கா முடியின்படியே கூட்டு போனாங்க. கொஞ்சம் கேப்பில் தான் அந்த முகத்தை வச்சு கண்டுபிடிச்சதுல தெரிஞ்சுது. எங்கே இவன் யாருன்னு தெரிஞ்சா இவன் யார் என்ன பேர் தெரிஞ்சு அங்கே ஒரு பிரச்சனை ஆகிடுமான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச அப்படியே கூப்பிட்டு போயிட்டாங்க. இது போன்ற தொடர்ந்து திமுககாரங்க நெருக்கடியை கொடுக்கறது, விஜயை அழுத்தம் கொடுக்கறது, பெண்களை வச்சு அவதூறு பரப்புறது எல்லாம் பண்ணிட்டு அவர் கொடுக்குற பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இவர் தான் இன்னும் எத்தனை வருஷம் வாங்க வந்திருக்காரோ அப்படின்னு. அந்த பெண்ணுக்கு பதில் சொல்ல முடியாமல் தெரிச்சு ஓடுறான் கொத்தடிமை. தொடப்போனதான் இல்லை, தொடப்போனதான் தொடத்தில் எடுத்துக்க மாட்டேன்.